गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः ह्रीं श्रीं क्लीं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ह्रीं श्रीं क्लीं ॐ कयेयीलह्रीं सकलह्रीं सकलह्रीं श्रीं। ॐ द्रां श्रीकृष्णश्यामकमलनयन दत्तात्रेयाय शरणं मम द्रां। மனுஷ ஜாதியை பற்றி பேசின்னு இருக்கோம். எல்லா மதமும் இன்க்ளூடட், நம்ம பற்றி மட்டும் சொல்லலை. மனுஷ ஜாதினா நம்மளை மட்டும் சொல்லலை. எல்லா தேசம் தெரிஞ்சு தெரியாமல் இதர கிரகத்தில் மனுஷ ஜாதி இருந்தாலும் அவளுக்கும் சேர்த்து தான் இதை சொல்லப்படுறது. பரிணாம கிரமத்தில் பாரத தேசத்தில் விஞ்ஞானம் 4 ஸ்தாயி சொல்கிறது. அதாவது 4 ஸ்தாயி நமக்கு புரியும் பாஷையில் நமக்கு உள்ள அனுபூதி மூலம் அதை புரிஞ்சுண்டா நாம் 4 விதமாக ஜீவிக்கிறோம். விழிப்பு நிலையில் ஜீவிக்கிறோம், தினம் தூங்குகிறோம், தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறோம். நித்ராவில் என்ன பண்ணுறோம் தெரியாது. விழிப்பு நிலையில் உள்ள நாம் லிமிட்டேஷன் இருக்குது, குறிப்பிட்ட ஞானம் இருக்குது. ஞானம் இல்லைன்னா தீர்மானமாக தெரியாது. இதில் எந்தவித டவுட்டும் இல்லை. ஞானம் இருக்கும்போது மற்ற இதெல்லாம் பற்றி நம்ம ஊகிச்சுக்க முடியும். அமெரிக்காவில் இப்படி இருக்கும், வட துருவத்தில் இப்படி இருக்கும், அண்டார்டிகாவில் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஊகம் பண்ண முடியும். மற்றபடி ஸ்வப்ன லோகத்தை நினைவுபடுத்தினா கனவு காண்ற நாம அவாவா இண்டிவிஜுவலாக தான் அனுபவிக்க முடியும். இந்த நித்ரையை நம்ம உபயோகிச்சுட்டா மனுஷன் தன்னோட வியாதியை சரி பண்ணிக்க முடியும், அமரத்துவத்தையும் பெற முடியும். வரப்போகிற அதாவது நியூ இயர், அந்த யுகாதி தினத்தில் இதை நம்ம யார் எப்படி ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறோமோ கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஜாகிரத அவஸ்தையை பற்றி நம்ம இப்போ கவனிக்க வேண்டாம். அதாவது யுகாதி முதல்ல ஸ்வப்னலோகம் பற்றி தெரிகிற வரைக்கும் அந்த யோகம் நமக்கு உபயோகப்படாது.
சாதக பாதகம்லாம் நமக்கு தெரியும். யாரான்னு சொன்னாலும் அதை பற்றி நம்பிக்கை வச்சுக்காத. அவள் வந்து மூக்கை பிடிச்சிட்டு உட்காரு, மெடிடேஷன் செய்யி, உனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. எல்லாமே அது ஜாகிரத அவஸ்தையில் தான் இருக்குது. நம்ம ஸ்டேஜ் மாறணும், சேத்தனத்துவம் மாறணும். ஆத்மாவை பற்றி பேசுவா, பரமாத்மா வேதம் பற்றி எல்லாம் பேசுவா. எதை பேசினாலும் நீங்கள் இங்கேருந்து தான் பேச முடியும். அங்கே அந்த சொப்னம் இதுக்கு வராது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது யாருக்கான வேலை நடக்கிறது அப்படின்னா அவள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவளோட சொப்ன உலகம் அவள் போகிறான்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி அது நடக்கும் அப்படின்னா சொல்கிறேன். எல்லா சயின்டிஸ்ட்டும் தீர்மானமாக நாங்கள் சொப்னத்தில் தான் இதை கண்டோம், சொப்னத்தில் தான் இதை பார்த்து நாங்கள் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறா. அவளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம படித்தா நன்னா புரியும். ஆஸ் ஏ சயின்டிஸ்ட் நான் கூட சொல்கிறேன், சொப்னலோகம் பற்றி தெரியாத வரைக்கும் அந்த யோகத்துக்கு நோ வேல்யூ. நீங்கள் லைப்ரரி போய் எல்லா சயின்டிஸ்டோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்து பார்த்தா இது எல்லாம் புரியும். எந்த சயின்டிஸ்ட்டும் நாம் இப்போ அனுபவிக்கிற பௌதீக சுகங்கள், அதாவது விஞ்ஞான வஸ்துவில் அவளுக்கு தெரியல. ஸ்வப்ன ஜகத்தில் தான் தெரியுது. தூக்கத்தில் இன் ஸ்லீப் அவள் கண்டுபிடிக்கிறான், அவள் பார்க்குறா. அதை அவள் ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கா. ஏதேனும் புதுசு கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு ட்ரீம் ஸ்டேட். படித்தேன் மார்க் வரல அப்படின்னு சலிப்போட நம்ம சொன்னால் அதில் லாபம் இல்லை, வராது. அதாவது நீ இதை செய்ய செய்ய சொப்ன ஜகத்துக்கு போகணும், அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு எப்படி வரும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆல்ரெடி உனக்கு வந்து இருக்கு, அதை அபியாசம்னு சொல்லுவாள். அதாவது காரில் போகிறோம், காரில் போனால் நம்ம காரில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்போம், பக்கத்தில் இருக்கிறவா பேசின்னு இருப்பாள். அதேமாரி ஸ்கூட்டரில் போவாள், ஸ்கூட்டரில் அவள் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோ, அவள் பேசின்னு இருப்பா, இவள் ஆனால் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாள். அதாவது முன்னாடி உட்காந்துருக்கிறவா நன்னா ட்ரைவ் பண்ணிட்டு போவாள். சடனாக யாரன்னு வந்தால் பிரேக் போடுவாள். அப்போ நீ யோசனை பண்ணினியா அவள் நடுவில் வந்தா எவ்வளோ பிரேக் பண்ணணுன்னு? சடனாக எதனால் நடந்தது? இதெல்லாம் உனக்கு அபியாசத்தில் தான் வந்திருக்கு, சப்கான்ஷியஸில் நடக்கிறது. அதனால் நீ மெக்கானிக்கலாக செய்கிற. இப்போ ஜபம், தியானம், யஜ்யம், பூஜை எல்லாம் சப்கான்ஷியஸில் நம்ம ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக மனசு செஞ்சுட்டுருக்கோம், மெக்கானிக்கலாக நடக்கிறது. இப்போ நடந்து ஸ்கூட்டரில் போயிட்டே இருக்கும்போது சடனாக பக்கத்து சந்துலேருந்து ஒரு பையன் வரான். பையன் வர ஸ்பீடு உன்னோட வண்டி ஸ்பீடை கவனிக்க மாட்ட, நீ சடனாக பிரேக் போடுவ. அம்மாடி அவன் கண்டம் தப்பினான். அப்போ நீ என்ன பண்ண? சொப்பன சிதிக்கு போயிட்டு வெளியில் வந்த.
அப்படி இல்லாமல் சொப்பன ஜகத்திலேயே இருக்க முடிஞ்சா பகவத்கீதையில் 6th சாப்டரில் ஆத்ம சையமனம் பற்றி சொல்கிறார். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. அதாவது யுக்தாஹார சயின்ஸ் என்ன சொல்கிறது, ஏதேனும் அட்டம்ப்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஆகாரத்து மூலமாக மனசை மாற்ற முடியும். இந்த பிவி நரசிம்மராவ் அவரோட சாப்பாடு பண்ணி கொடுக்குற அந்த சமையல்காரர் அவர் என்ன சாப்பிட்றார் என்னங்கிறத சொல்லிட்டார், அது பேப்பரில் வந்துடுத்து. அப்படிங்கிறதுனால அவரோட வேலையிலேருந்து எடுத்துட்டார். சாப்பாட்டு மூலமாக மனுஷாலோட மனசை மாற்றலாம். ஃபுட்டு சைக்காலஜி சிஐடி இருக்கா மாதிரி, சிஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கா மாதிரி ரான்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. அதில் ஃபுட்டு மூலமாக மனுஷாலோட மனசை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த சைக்காலஜி நம்ம லேடிஸ்க்கெல்லாம் தெரிஞ்சாக்க அவள் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அவள் வீட்டில் நிறைய மாறுதல்கள்லாம் கொண்டு வர முடியும். இந்த ட்ரிக்கு தெரியணும். யுக்தாஹார, யுக்தன்னா என்ன? உச்சிதமானது. இப்போ யுக்தமானது, எல்லாரும் பால் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு பால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதாவது எப்படி, கண்ணுக்குட்டி அந்த பசுக்கிட்ட இருக்கிற பாலை நன்னா குடிச்சிட்டு பாக்கியை தான் நம்ம எடுத்துக்கணும். கண்ணுக்குட்டிக்கு பாலே தராமல் அதை கரைஞ்சு நம்ம சாப்பிட்டா அது எப்படி சாத்வீக ஆகாரம் ஆகும்? மனுஷனோட மனசு எவ்வளோ குரூரமாக இருக்குது பாருங்க. கண்ணுக்குட்டி அந்த பாலை இன்னும் குடிக்கிறதுக்கு ஆசைப்படும். அதை பலவந்தமாக எடுத்து அதை வேற ஒரு இடத்துல கட்டிடுறா. அப்புறம் அந்த பாலை கறந்து நீங்கள் அந்த பாலை சாப்பிட்ற. உன்னோட தப்பு உனக்கு புரியலையா? யுக்தம் என்கிறது ஆகாரத்தில் இல்லை, மனஸ்திதியில் இருக்குது. அந்த மனஸ்திதியை பற்றி தான் இங்கே சொல்லித்தர. யந்திர வித்யை, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி யந்திரம் இலையில் போட்டுண்டு சாப்பிட்ணும். விஸ்வகர்மா சுக்தம் படிக்கணும். சிவிவி மெடிடேஷன், இதெல்லாம் உபயோகப்படுத்தி எப்படி மாறணுமோ அப்படி மாறும். அதே பிரசாதம். அப்படி பிரசாதம் அப்படின்னோடனே அந்த கெட்டுப்போன நாய் மாமிசம் கூட சிஷ்யருக்கு அது எப்படி மாறிடுது? சித்தரை பற்றி சொல்கிறேன். குருவோட வாக்குப்படி இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆகாரம் கிடைக்காது. எங்கு கிடைக்கும்? ஆகாரமே மகா யஜ்யம். அதை இங்கே ஆசிரமத்தில் இந்த சிபிரத்தில் நம்ம செய்கிறோம். உடனே வேட்டைக்கு போகணுமா அப்படின்னு நினைக்காத. ஆகாரம் சாப்பிடும்போது நீ உன்னோட மனசை மாற்றிக்கோ. எப்படி மாற்றிக்கிறது? ஆகாரம் மகா யஜ்யம். இங்கே எல்லாரோட சேர்ந்து சாப்பிடும்போது, ஆசிரமத்தில் எல்லாரோட சேர்ந்து சாப்பிடும்போது அதனோட பலன் உனக்கு தெரியாது. அது சூட்சுமம். அப்போ அதாவது குழந்தையில சின்ன குழந்தையில அவள் அழறா. அழ ஆனாலும் குழந்தையில எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற? அவளுக்கு வீட்லேயே டீச்சரை பற்றி சொல்லித்தரலாமே.
குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் நன்னா வருவா அப்படின்னு தானே குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற. அதே மாதிரி 40 நாள் இங்கே சாப்பிட்டு எல்லாரோடையும் சாப்பிட்டா உனக்கு அதனுடைய பலன் புரியும். யுக்தாகாரம் அப்படின்னா தெரியும், அடிப்படையானது அது. யுக்த சேஷ்டஸ்ய, சேஷ்டன்னா என்ன? உன்னோட ஸ்பெஷல் ஹேபிட்ஸ். டீச்சரானா காலேஜுக்கு போய் சொல்லித்தரணும். டாக்டரானா அவரோட சேஷ்ட என்ன? அவர் வைத்தியம் பார்க்கணும். ஆகாரத்தில் நீ மாறுதல் பண்ணிக்கணும். அப்போ நீ அதாவது உனக்கு கொடுத்துருக்கிற வேலை என்னவோ அதை செஞ்சு நீ ஆகாரத்தில் மாறுதல் கொண்டு வரணும். அந்த மாதிரி செய்யும்போது உன்னோட வாக்கு கரெக்டாக இருக்கும். உனக்கு ஆப்போசிட்டாக எதுவும் வராது. இதை நிறைய டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக நான் மத்தியானம் காயத்ரி பண்ணிவிட்டு காலேஜுக்கு போவேன். ஒரு நாளைக்கு காயத்ரி மிஸ் ஆகிடுது. அன்றைக்கி என்னோடய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு பாம்பேலேருந்து ஒரு கேசட் எடுத்துன்னு வந்திருக்கேன், ராமகிருஷ்ணா இதை நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணி காட்டினார். குருவோட கோரிக்கை அந்த பாயிண்ட்டை தான் ஸ்டெப் வைஸாக சொல்லிட்டு வரேன். ட்ரீம் ஸ்டேட்டை பற்றி பேசிட்டு உன்னோட லைஃப்பில் அப்படிப்பட்ட மாறுதல் வரணும். குருவோட கோரிக்கை என்ன? ட்ரீம் ஸ்டேட்டு என்டர் ஆகிறதுக்கு சாப்பாடை மாற்றணும். பாயிண்ட்ஸை ஸ்டெப் வைஸாக கவனிங்கோ. ஆகாரத்தை மாற்றிக்கோங்க. டெக்னிக் சொல்கிறேன். யுக்த சேஷ்டஸ்ய, யாருக்கு என்னென்ன வேலை இருக்கோ அவாவா அந்த வேலையை பண்ணணும். இப்போ லெக்சரர் காலேஜுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அது சரி கிடையாது. அவாளுக்குன்னு இருக்கிற ப்ரொஃபஷனை அதை நன்னா பண்ணணும். எவ்வளவு முடிகிறதோ அவ்வளோ நன்னா பண்ணணும். ஆத்ம சாட்சியாக இதை பண்ணணும். கர்மசு ஆக்ஷன். இப்போ ரோட்டில் நடக்கும்போது ஒரு வாழைப்பழத்தோல் கண்ணில் படுறது. அப்போ உடனே அதை எடுத்து தூக்கி டஸ்ட்பின்னில் போட்டுடணும். ஐயோ பக்கத்தில் இருக்கிறவா என்ன நினைப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. மாஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மனசில் நினைவு வரணும். அந்த க்ஷணம் எப்போ என்ன செய்யணும்னு உனக்கே கண்ணில் படும். நடக்கும்போது இந்த ரோட் சைடில் இருக்கிற பைப்பில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அந்த பைப்பு தண்ணியை மூடு. அதேமாரி ரோட்டில் நடக்கும்போது முள் தெரியறது, உனக்கு அது குத்துங்கிறது தெரியறது. உடனே அதை எடுத்து ஓரமாக டஸ்ட்பின்னில் போட்டுரும். நீ பண்ணுற இந்த சின்ன வேலை அங்கே நடக்க போகிறவாளுக்கு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுற. அது உனக்கு தெரியாமல் போகலாம். யாரானு ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டு காலில் குத்தினா அது பிரமாதம். உன்னோட சின்ன சின்ன வேலைகள்னால் பெரிய பெரிய நன்மைகளை தரும். அந்த டயத்தில் கால் வரலாம். காரில் சோஷியல் ஃபிசிக்ஸ் கல்ச்சர்னு சொல்கிறது. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ போகக்கூடாது. பக்கத்தில் வர மனுஷா என்ன நினைப்பா அப்படின்னு நீ நினைக்காத. அப்படி நீ நினச்சேன்னா நீ யோகி ஆக முடியாது. யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. இதெல்லாம் நீ நன்னா பண்ணாதான் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போக முடியும்.
நமக்கு ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னா நீ எங்கே தப்பு பண்ணுற அப்படின்னு நீயே உன்னை அலசி பார்த்துக்கோ. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அம்மாக்கிட்ட எப்படி பேசணும், மாமியார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே செட் ஆஃப் ரூல்ஸ். பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இதை பற்றி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இந்த அப்பா புள்ள மாமியார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் பாரத தேசத்தில் அந்த அந்த எரிச்சல் இன்னும் வரல. காசியில் படிக்கும்போது நான் இன்டர்நேஷ்னல் ஒரு ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்காக இருந்தது. அப்போ என் தம்பி எனக்கு எழுதி கொடுத்தான். அந்த கோஆப்ரேஷன் அந்த அவன் எழுதினதை பார்த்துட்டு அங்கே எல்லோரும் வந்து யார் உன் தம்பி எழுதினாளான்னு கேட்டான். இந்த மாதிரி ஒரு ஒத்துமை இந்தியாவில் தான் இருக்குது. கோஆப்ரேஷன் இது மந்திர ஜபம் மெடிடேஷன் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? அதாவது டீம் ஸ்டேட் போகிறதுக்கு தான். 6வது செஞ்சுரியில் லியோனார்டோ டா வின்சி ஒரு பொம்மை வரைஞ்சார். அந்த பொம்மைக்கு நன்னா அவர் அந்த டா வின்சியோட சிரிப்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஐப்ரோஸே இல்லை அந்த பொம்மைக்கு. எனக்கு இது தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு சொன்னப்புறம் பார்த்தேன். ஐப்ரோஸ் இல்லாமலும் அந்த பொம்மையை ஸ்மைலிங்கை ரொம்ப அழகாக அவர் வரைஞ்சிருந்தார். அது எங்கேருந்து வந்தது? யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, ட்ரீம் ஸ்டேட்டு. இப்போ அதை நான் இப்போ சொன்னப்புறம்தான் நீங்கள் எல்லோரும் அந்த பொம்மையை கவனிக்கும்போது பாருங்க, ஐப்ரோஸே இல்லை. அவர் பெயிண்டிங்ஸை அவர் ரொம்ப நல்லா போடுவார். அதில் வந்து ஏரோப்ளேன் டிசைன் நிறைய இருக்கும். அதாவது பறக்கணுங்கிறது ஒரு எண்ணம் 300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. 300 வருஷத்துக்கு அப்புறம் அது ரைட் பிரதர்ஸ் மூலமாக வெளியில் வந்தது. யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. அதாவது யுக்தா சொப்ன அவஸ்தையில் பார்த்து அவள் கீழே ஜாகிரத அவஸ்தையில் இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. நீ ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போ, என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லாத. எனக்கு போக முடியல, என்னால் ஆகாது அப்படின்னு சொல்கிற. நீ கஷ்டமே பட வேண்டாம். சமாதியை சங்கராச்சாரியா நித்ரா சமாதி ஸ்திதி அப்படின்னு சொல்கிறா. சிவமானச பூஜையில் சொல்கிறார். தூக்கத்தை உபயோகிச்சுக்கோ. ஜாகிரத அவஸ்தையிலிருந்து சொப்பன அவஸ்தையிலிருந்து சுஷுப்தி அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தையிலேருந்து துரிய அவஸ்தை. நீ ரொம்ப எதுவும் கஷ்டமே பட வேண்டாம். உன்னோட தூக்கத்தை உபயோகிக்க தெரிஞ்சுட்டா போகிறோம். நித்ரை வந்து சமாதி ஸ்திதி. இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, இந்த நாளுக்கும் பேர்லெல்லாம் மனுஷ ஜாதி யுகங்களுக்கு போகிறது. ஜாகிரத அவஸ்தை கலியுகம், சொப்ன அவஸ்தை துவாபர யுகம், நித்ரா அவஸ்தை திரேதாயுகம்.
துரிய ஸ்திதி கிருதயுகம். இதை நன்னா அர்த்தம் செஞ்சுண்டா 2000 டிசம்பருக்குள்ள நீ தீவிரமாக பிரயத்தனம் பண்ணினா, இதை நன்னா உபயோகிச்சுண்டா ஜாகிரதையிலேருந்து 3 சிதி தாண்டி கிருதயுகம் போக முடியும். சத்தியயுக அவதரணம் ஆகும். இதைத்தான் ரிஷிலாம் சொல்கிறா. இதுவரைக்கும் இந்த ஒரு அவகாசத்தை எங்கே மிஸ் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லி ரிஷிகள் சொல்கிறா. பாரத தேச சுதந்திரத்துக்கு நாம் அருகதை இல்லைன்னாலும், எந்தவித முயற்சி செய்யலை என்னாலும், அற்புதமான ஆத்தியாத்மிக சாதனையால் பாரத ஜாதிக்கு சுதந்திரம் கிடைச்சது. இதை இந்த ஹிஸ்ட்ரியை எல்லா சரித்திரக்காரர்களுக்கும் தெரிஞ்சாலும், அதை நம்ம சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு நினைப்பாளோன்னு அதை யாருமே எழுதலை. நீங்கள் கே முன்ஷி, சர்தார் வல்லபாய் பட்டேல் எழுதின புக்கு, ஜவஹர்லால் நேரு எழுதின புக்கு, காந்தி அவள் புக்கெல்லாம் படித்தா இது புரியும். நீங்கள் லைப்ரரி போய் இந்த புக்கெல்லாம் படிங்கோ. பாரத தேசத்துக்கு சுதந்திரம் ஆயிடுத்து. யார் பிரயத்தனம் அப்படின்னா ரிஷிகள் பிரயத்தனத்தினால தான் ஆச்சு. யுத்தம் செய்யலை. யுத்தம் செய்யாமல் அஸ்தமனம் ஆன சாம்ராஜ்யத்தை அவள்லாம் எதுக்கு உதறிட்டு போனா? இந்த புக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக படிங்கோ. இதெல்லாம் படிக்கலைன்னாலும் அரவிந்தோ மகாத்மா ரேடியோ மெசேஜ் தந்திருக்கார். அந்த மெசேஜை படிங்கோ. இந்த ஸ்திதி வரணும்னு ரொம்ப கெட்டியாக ரிஷிகள்லாம் பாரத தேசத்துக்கு சுதந்திரம் கொண்டு வரத்துக்கு பாடுபட்டிருக்கா. அவள் பட்ட கஷ்டத்தில் தான் நமக்கு சுதந்திரம் கொண்டு வந்திருக்கா. இப்பையும் சில ஆஃபீஸ்களில் இங்கிலீஷில் பேசினா வேலை செய்வாள், தெலுங்கில் பேசினா செய்ய மாட்டான். அதாவது அவளோட இருந்து அந்த இங்கிலீஷ்காராள்கிட்ட இருந்து அந்த வாரிசுத்துவம் போகலை. என்னோடய ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து அகர்பத்தி வாங்கிட்டு வந்தார். கடைசியில் அந்த அகர்பத்தி என்னன்னா அம்பிகா தர்பார். சிங்கப்பூருக்கு அது ஃபாரின், நம்ம ஊர்லேயே அது ப்ராடக்ட்டு. நமக்குள்ள ஞானம், சர்வ சமர்த்தத்துவம், இதை வச்சுட்டே ஒவ்வொரு மனுஷாலும் நன்னா முன்னேற முடியும். ஆனால் இதை கூறினா, இதெல்லாம் சொன்னாக்க நம்ம எங்கே போகிறோம்? யார்கிட்ட ஜாப் பண்ணுறோம்? நம்ம எல்லாருமே எங்கேயும் போக வேண்டாம். நம்ம எல்லோரும் ஃபாரினுக்கு ஜாப் வேலை பண்ணுறதுக்குன்னு போகிறோம். நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீ அந்த ஸ்திதியில் இருந்தாக்க போகிறோம். ஜாகிரத அவஸ்தையில் இருக்க அந்த லட்சணம் வரும். இது மாறுறதுக்கு, அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். ஹரித்வார் வந்து ஹைதராபாத் காயத்ரி பரிவார் மந்த்லி மேகசின் கொண்டு வந்தான். ஸ்வர்ண யுகம்னு புக்கு. இதை எல்லாமே நான் அந்த புக்கில் சொல்கிறேன். அந்த புக்கு நடுப்புற கொஞ்சம் நின்று போய் எடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறா.
நீங்கள் அந்த புக்கை நன்னா படிக்கணும், அதில் மெம்பராகி அந்த புக்கை படிக்கணும். நீங்கள் அந்த புக்கை இன்னும் 10 பேருக்கு கொடுக்கணும். நீங்கள் 10 பேர் சேர்ந்து படித்ததை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதில் அந்த கோரிக்கை, அதில் படித்ததை நீ ஆச்சரணம் பண்ணணும். கோரிக்கை ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி துரிய அவஸ்தை கம்பைன்டு ஸ்டேஜ். ஜாகிரத அவஸ்தையிலேருந்து ஸ்வப்னம் போனால் பிரேக் வரும். சொப்பன அவஸ்தையிலேருந்து நித்ரா ஸ்திதி போனால் பிரேக் வரும். பிரேக் அப்படின்னா இங்கே இருக்கிறவ அங்கே வேலை செய்ய முடியாது, அங்கே வேலை செஞ்சால் இங்கே இருக்க முடியாது. இது 4 கிருத்தயுகம் சத்தியுகம். ஆச்சரணம் ரொம்ப முக்கியம். இது அவதரண ஸ்டேட் இருக்கே, நீங்கள் இதை ரொம்ப ஒவ்வொரு மாதமும் வர புக்கை படிக்கணும். அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நன்னா கிரகிச்சுட்டு ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி ஒரு திருட சங்கல்பம் வச்சுக்கோங்க. 9 மாதம் கஷ்டப்பட்ட முடிஞ்சால் நீங்கள் எல்லாரும் துரிய ஸ்திதிக்கு போவேள், கேரண்டி. திட சங்கல்பமும் ஆச்சரணமும் முக்கியம். எப்படி போவேள் அப்படின்னா 2000 வருஷமாக ரிஷிகள் அதுக்காகவே பிரயத்தனம் பண்ணுறா. அது முஸ்லீம் ஆக்கிரமிச்சிருக்கா, பிரிட்டிஷ்கார ஆக்கிரமிச்சிருக்கா, இதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் நிர்மாணத்தில் இருந்துட்டே வந்துட்டுருக்கு, நடக்கிறது. இதனோட பிளான்லாம் ரிஷியோட இது. எதனால் கஜினி மூலம் தேவாலய துவம்சம் நடந்தது? ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் ரிஷியோட பிளான் படி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மகாபாரத யுத்தத்தை பற்றி சொல்லலை. மகாபாரதம் நிர்மாணம் ஆகணும்னா இந்த பாரதம் போகணும். அப்போ தானே அது புதுசாக நிர்மாணம் பண்ண முடியும். இதெல்லாம் இங்கிலீஷ்காரா ஏன் வந்தா? இதெல்லாம் நிறைய புக்கு படித்தாதான் உங்களுக்கு புரியும். ஈகே எழுதின புக்கு இதெல்லாமே கிருஷ்ணனோட பிளான், ஸ்ரீகிருஷ்ணனோட பிளான் தான். அவர் நமக்கு என்ன சொல்லித்தர நினைச்சாரோ அது ஜெனட்டிக் கோடு மூலமாக நமக்கு வந்துடுத்து. நமக்கு சுதந்திரம் வந்தால் ரிஷி கையில் அது ரிஷி கையில் இருக்குது. ஆனால் அந்த சாதனை உன்னோட கையில் தான் இருக்குது. ஹிமாலயாவில் குருகுலத்தில் சாதகனுடைய அதிகார பிரவர்த்தியை பார்த்து சாதனை தந்தா. அந்த சாதனை பலிச்சுது. இது மனுஷ ஜாதி மொத்தத்துக்கும் அதிகாரம் இருக்குது. எங்கேயோ ஆப்பிரிக்காவில் பாஷையே வராமல் துணி கூட போட்டுக்க தெரியாத வாசியெல்லாம் இருக்காள, அவளுக்கு கூட இதுக்கு ஹக்கு இருக்குது. சத்தியயுகம் போகணும். நாமெல்லாம் சத்தியயுகம் போவோமா மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தோடு கேட்காத. உன்னோட ஆர்வம் முக்கியம். ஆர்வத்தை நிறுத்திக்க பிரயத்தனம் பண்ணணும். மேகசின் படிக்கணும், ஸ்பீச்சஸை கேட்கணும். அதில் என்ன சின்ன ஒரு ஆலோசனை அப்படின்னா, எல்லாருக்குமே பௌதிகமாக கஷ்டங்கள்லாம் வரும், நிர்பந்தம் இருக்கும். இந்த கஷ்டம் நிர்பந்தம்லாம் போனப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காத. இப்படி சொல்கிற இதை 4 hours தினம் நீ பண்ணு.
மற்றபடி நீ எப்படி வேலைகள்லாம் பண்ணுவியோ அப்படியே அதெல்லாம் பண்ணு. அந்த வேலை பண்ணும்போது இந்த 4 ஹவர்ஸை பற்றி யோசனை பண்ணாத. சீரியஸாக சொல்கிறேன், மேகசின்ஸு ஸ்பீச்சஸை நன்னா கேளு. எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, அதனால் நான் ஸ்பீச்சஸ் தான் கேட்பேன். அதாவது குரூப்பாக நம்ம தனியாக ஒருத்தர் சாதனை பண்ணுறதில் பலன் கிடைக்காது. குரூப்பாக பண்ணினா தான் வேலை கிடையாது, அதுக்கு பலன் கிடைக்கும். அந்த குரூப்பாக பண்ணுறதுக்கு தான் அவங்க எல்லாரையும் இங்கே வர சொல்கிறது. இது மாதிரி எங்கேயாவது நடக்கிறதான்னு தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயும் நடக்கலை. நீ சிபிரத்துக்கு வரலைன்னாலும் இது நிற்காது. இது 1000 வருஷ பிரணாளிகா, அதனோட பூர்ணாகுதி. இதை கேட்டுட்டு இது எங்கே நடக்கிறது அப்படின்னு நீ வரணும். நீ வரல அப்படின்னாலும் இது நிற்காது. குருலாம் சொல்கிறா, மனுஷ ஜாதிக்கு இதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை நீ பயன்படுத்திக்கலைன்னா என்ன சொல்கிறது? இவ்வளோ சொல்லியும் நம்ம உபயோகப்படுத்திக்கலைன்னா நம்ம மனுஷ ஜாதியில் இருக்கோமா அப்படின்னு சந்தேகம் வருது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினா மகரிஷி பிரபஞ்சத்துக்கு மார்க்கதர்சனமாக நம்ம இருப்போம். ரிஷிகளோட 1000 வருஷ சங்கல்ப சக்தி இது. ஸ்வஸ்தி.